பூவெல்லாம் முன்வாசம் அஜித் ஜோதிகா காதலை போல குடும்பமும் கொண்டாட்டமுமாக இருக்கும் என நினைத்தால் இந்த இளம் ஜோடியின் காதல் திருமணம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை போல பிரச்சனையும் அடித்தடியுமாகவே மாறியிருக்கிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மானூத்து கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஐயர்சாமி, கவினாஸ்ரீ. இவ்விருவரும் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த போதிலும் இரு குடும்பத்தாருக்கும் இடையே பல ஆண்டுகளாக இடத்தகராறு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்க செல்லும் வரை இரு வீட்டாரும் ஏதாவது ஒரு காரணம் கிடைத்து விடாதா என எதிர்பார்த்து அவ்வப்போது குழாயடி சண்டையும் எப்போதாவது அடிதடி சண்டையும் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இப்படி முழுக்க முரண்பாடுகளை கொண்ட இந்த குடும்பங்களைச் சேர்ந்த ஐயர்சாமியும் கவினாஸ்ரீயும் ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக காதலித்து வந்தனர். எப்படியும் வீட்டில் சம்மதம் கிடைக்காது என தெரிந்து கொண்ட இளம் ஜோடி வீட்டை விட்டு வெளியேறி கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டனர். இந்த செய்தி அறிந்து இரு வீட்டாரும் மாறி குற்றம் சாட்டி அடிதடியில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் காதல் ஜோடி காவல் நிலையத்தில் தஞ்சமடைய சமாதான தூது விட்டிருக்கிறது போலீஸ் தரப்பு. இதனையடுத்து விறுவிறுவென விரைந்த குடும்பத்தினர் காவல் நிலையத்திலேயே பஞ்சாயத்தை கூட்டி பரபரப்பாக்கி இருக்கிறார்கள். ஒரு வழியாக மிரட்டி உருட்டி சமாதான கொடியை கையில் கொடுத்து இரு வீட்டாரையும் போலீசார் வழி அனுப்பி வைத்தனர். சமாதான கொடி சாலைக்கு வந்ததும் காரை நிறுத்திவிட்டு இரு குடும்பத்தினரும் மாறி ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். மாப்பிள்ளை என்ற பெயருக்கு ஏற்றாற்போல தூசு துரும்பு படாதபடி இளைஞர் நின்று கொண்டிருக்க இளம்பெண்ணை போட்டு நடு ரோட்டிலேயே புரட்டி எடுத்தனர் பெண் வீட்டார். சண்டையை கண்டு பதறிக்கொண்டு வந்த பெண் போலீஸ் எவ்வளவு தடுக்க முயன்றாலும் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஏண்டி உனக்கு காதல் கேட்குதோ என்ற தொனியில் அந்த பெண்ணின் தாய் அவரை தரதரவென இழுத்து சென்று அவர்களுடைய காரில் ஏற்ற முயன்றார். தாயின் பிடியில் இருந்து ஒரு வழியாக தப்பிய இளம்பெண் விட்டால் போதுமென கிழிந்த ஆடையோடு தலை தெறிக்க ஓடி காதல் கணவனை அடைந்தார். பின்னர் போலீசார் மீண்டும் இரு குடும்பத்தாரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இளம் பெண்ணை காதலனோடு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக மோதலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்து அனுப்பினர். காதல் திருமணம் செய்து கொண்ட இளம் ஜோடியை நடு ரோட்டில் வைத்து அவர்களது குடும்பத்தார் தாக்கிய சம்பவம் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மாணிக்க வாசகர்.